அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்கவர்களே, நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் என்பது பாவங்கள் நிறைந்த காலமாக இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, நாம் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய ஒரு நன்மக்களாக இருக்க வேண்டும். பாவத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனை நாம் எவ்வாறு அழைப்போம்? ஒரு மனிதன் கொலை செய்கின்றான், கொலைகாரனே என்று அழைப்போம். ஒரு மனிதன் திருடுகிறான், திருடனே என்று அழைப்போம். ஆனால் பாவம் செய்யக்கூடிய அடியார்களை அல்லாஹு தஆலா எவ்வாறு சொல்லி காட்டுகின்றான் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியானே என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். பாவம் செய்பவனை பார்த்து அல்லாஹு தஆலா பாவியே யா ஃபாசிக் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டவில்லை. குல் யா இபாதி அல்லதீன, என்னுடைய அடியானே என்பதாக சொல்லி காட்டுகின்றான். பாருங்கள், ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அவனை பார்த்து படைத்தவன் எந்த கோபமும் படாமல் என்னுடைய அடியானே லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அந்த கருணையை குறித்து நீ நிராசை அடையாதே. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். பாருங்கள், இந்த வசனத்தில் இறைவனுடைய மகிமை தெரிகின்றது, இறைவனுடைய அந்த கண்ணியம் தெரிகின்றது, எந்த அளவிற்கு கருணையாளன் என்பது தெரிகின்றது. அன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்ட இறைவனை நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. பாவங்களை தவிர்ந்து சிறந்த மனிதர்களாக வாழ்வதற்கு இறைவன் நமக்கு கருணை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.